50 குறைஞ்சு நாங்க வரமாட்டோம்னு காங்கிரஸ் கடைசி வரைக்கும் பிடிவாதமா இருக்கு. கூட்டணி உடையும்னு வச்சு போற பேச்சுக்கு யாருக்கு நட்டம்? திமுகவுக்கும் இழப்பு தான், காங்கிரஸுக்கும் இழப்பு தான். நான் இந்த இடத்துல ஒன்று சொல்லிடுறேன். இந்தியா முழுக்க பல மாநிலங்கள்ல காங்கிரஸை வீழ்த்தியாச்சு பிஜேபி. அது நேரடியாகவோ கூட்டணி வைத்தோ காங்கிரஸை வீழ்த்தி வீட்டுக்கு அனுப்பிச்ச மாதிரிலாம் பல பழுதோல்விகளை பிஜேபி காங்கிரஸுக்கு கொடுத்துருக்கு. கேரளாவில் கூட திருச்சூரில் தொடங்கின அந்த ஒரு எம்பி சீட்டு இன்னைக்கு தலைநகர திருவனந்தபுரத்தினுடைய கார்பரேஷனை பிடிக்கிற அளவுக்கு காங்கிரஸை 2ஆம் இடம் 3ஆம் இடம் தள்ளி பிஜேபி முன்னிலையில் வந்து நிற்கிற அளவுக்கு அடையாளப்படுத்தப்பட்ட வெற்றியை கேரளாலையும் பெற்றாச்சு பிஜேபி. தமிழ்நாட்டில் மட்டும்தான் காங்கிரஸ் அவங்களால அதாவது கூட நிக்கிறதுனால வீழ்த்த முடியல. ஏதாவது ஒரு அடையாளப்படுத்தி 10 எம்எல்ஏ 15 எம்எல்ஏ 10 எம்பி 8 எம்பி இருந்துகிட்டே இருக்கிறாங்க. இதை உடைக்கணும்னு பிஜேபி நினைக்கிறாங்க. அப்பதான் ஒரு சந்தேகம் வருது. அப்ப இவங்க பிஜேபியின் குரலாக ஒழிக்கிறீங்களா? அப்துல்லா கேட்ட கேள்வியினுடைய உள் அர்த்தம் அதுதான். எப்படியாவது திமுக காங்கிரஸை பிரிக்கணும்னு ஆர்எஸ்எஸ் பிஜேபி நினைக்கிறாங்களே, அதுக்கு உதவுற மாதிரி மாணிக்கம் தாக்கூர் போன்றவருடைய கருத்து இருக்குது என்ற அந்த ஆதங்கம் தான் அப்துல்லாவின் குரல்ல ஒழிக்குதே தவிர மாணிக்கம் தாக்கூர் விமர்சிக்கிறதா நான் பார்க்கல. அது பொலிட்டிக்கல் கருத்து அதுல உள்ள ஒளிஞ்சிருக்கு. எப்ப நம்மளை பலவீனப்படுத்தினான்னு அவன் நினைக்கிறான், நீ அதுக்கு துணை போறியங்கிற அந்த ஆதங்கம் கலந்த கோபம் தான் அப்துல்லாவுடைய பேச்சுல இருந்தது, அந்த ட்வீட்ல இருந்ததை தவிர வேற எதுவும் நான் பார்க்கல. இத காங்கிரஸ் கட்சியும் புரிஞ்சுக்கணும். முதல்ல பிரிஞ்சு போனா விஜயோட நீங்க விஷப்பரிசு இடத்துல வெற்றியும் கிடைக்கலாம். ஒருவேளை கிடைக்காமல் போ நல்ல ஓட்டு வாங்கிட்டோம் சார், என்ன பிரயோஜனம்? 18 எம்எல்ஏ இருக்கிறது பெருசா, 1 2 ஜெயிக்கிறது பெருசா? இல்ல வாக்கு வங்கியை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துல காங்கிரஸ் இருக்கு இல்ல. அதெல்லாம் வளர்கிற கட்சிக்கு, புதிய கட்சிகளுக்கு தான் அந்த விஷப்பரிசு தேவை, காங்கிரஸுக்கு தேவையில்லை. திமுக விட்டு போயிடாதீங்கிறதுல சொல்லல, வெற்றி கிடைக்குமாங்கிறதையும் சேர்த்துதான் ஒரு இயக்கம் பார்க்கணுன்றதை நான் சொல்லுவேன்.